ரொம்ப முக்கியம் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப கூடவே இருக்கிற ஒரு டிஓபி, டிராவல் ஆகிற டிஓபி தேவைப்பட்டுச்சு. நான் வந்து தினேஷ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு ரீசெண்டாக ஒரு நடிகர் மேலே வந்து எல்லாருக்கும் ஒரு அட்ராக்டிவ் இருக்கும். அப்படிப்பட்ட நடிகர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரதீப் ரங்கநாதன் தான். அவங்க இப்போ ஒரு நடித்த ஒரு படம் தான் லவ் ஃபெஸ்டிவல் லோடிங் அப்படிங்கிற ஒரு படத்தோட ரீல்ஸ் தேதி இப்போ அறிவிச்சிருக்காங்க. இயக்குனர் விக்னேஷ் சிவன் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இத்திரைப்படத்தை இயக்கியுள்ளது. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி, அனிருத், அப்புறம் எஸ்ஜே, சூர்யா, சீமன் ஆகியோரெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நயன்தாரா, விக்னேஷ் சிவனி, ரவுடி பிக்கஸ் மற்றும் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ இணைந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் உள்ள கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு எதிர்காலத்தில் நடக்கிற ஒரு கதைக்களமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தனது காதலை அடைவதற்கு எதிர்காலத்திற்கு டைம் டிராவல் செய்யும் ஒரு கதையாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் வெளியே வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக எல்லாருமே வந்து இந்த டைம் டிராவலை வச்சு தான் படமே எடுக்கிறாங்க. ஸோ அந்த கான்செப்டில் தான் இந்த படமும் எடுத்திருக்காங்க. ஸோ இப்படத்தில் முதல் பாடலான தீமா தீமா பாடல் வந்து வெளியாகி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று அந்த பாடலும் ரொம்ப ஹிட்டாக போச்சு. இந்த நிலையில் இந்த படத்தோட புதிய ரீல்ஸ் தேதியை வந்து படக்குழு வெளியிட்டிருக்கு. அது என்னைக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் 17ஆம் தேதி வெளியாக இருக்கிறதா. ஸோ இந்த படத்துக்கெல்லாம் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கருத்து சொல்லுங்க. உங்களுக்கு ரங்கநாதனை ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. பிரதீப் ரங்கநாதன் நடித்த படம் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து லவ் டுடேங்கிற படம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த படம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.